என்னம்மா நீ இன்னைக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க மறந்துட்டியா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, நீங்கள் இந்த ரெயின் சவுண்டை கேட்கணுங்கிறதுக்காக தான் நான் அந்த இடத்துல வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. ஆக்சுவலாக அந்த ரெயின் சவுண்டுக்கு ஒரு இங்கிலீஷில் சூப்பர்பான ஒரு வேர்டு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பிட்டர் பேட்டர். பிட்டர் பேட்டர் அப்படின்னா அது ரெயின் சவுண்டை ரெஃபர் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி என்னாச்சுன்னா, நான் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் ஜஸ்ட் திங்கிங் ஓவர். ஸோ என்ன கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் திங்க் ஓவர் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேசல் வேர்புங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி யாழ்னியும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, நம்ம வேறு எந்த கண்டென்ட்டும் க்ரியேட் பண்ணலையே அப்படின்னு ஜஸ்ட் ஐ எம் திங்க் ஓவர் அபவுட் இட். தென் சடனாக என்னாச்சுன்னா, ரெயின் வந்துடுச்சு. ஸோ ஐ எம் ஸோ சியர் அப். ஸோ உடனே நான் போய் என்னோடய ஃபோன் எடுத்துகிட்டு வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நாம் இன்றைக்கி உங்கள் கூட ரெயின் ரிலேட்டடான சில இங்கிலீஷ் இடியம்ஸ் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவை க்ரியேட் பண்ணியிருக்கேன். சரி வாங்க என்னென்ன இடியம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இடியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் ரைட் ஆஸ் ரெயின் அப்படின்னா, நம்ம உடம்பு சரியில்லாமல் இருந்து நம்ம ஹெல்த்தியாக இருப்போம்ல, நெக்ஸ்ட்டு எப்படியோ சரியாகி வந்திருப்போம். ஸோ அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஆஸ் ரைட் ஆஸ் ரெயின். இப்போ யாராவது எப்படி உடம்பு நல்லா இருக்கா, எஸ் ஐ எம் ஃபைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு பதிலாக நம்ம இப்படி கூட யூஸ் பண்ணலாம். இன் எக்ஸலண்ட் ஹெல்த் ஆர் கண்டிஷன். ஆக்சுவலாக எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னா, ஐ வாஸ் சிக் எஸ்டர்டே பட் ஐ எம் குவைட் ஆஸ் ரைட் ஆஸ் ரெயின் டுடே, அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இடியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் நெவர் ரெயின்ஸ் பட் இட் போர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இடியம் இது தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் கண்டினியூஸாக பேட் திங்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நடக்குது அப்படின்னா, அப்போ நம்ம இட் நெவர் ரெயின்ஸ் இட் போர்ஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளோடு சொன்னோன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஐ பிரேக்கப் வித் மை கேர்ள் ஃப்ரெண்ட் தென் ஐ லாஸ்ட் மை ஜாப். ஸோ இட் நெவர் ரெயின்ஸ் பட் இட் போர்ஸ், இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேவ் இட் ஃபார் எ ரெய்னி டே. இதுதான் இடியம். அப்படின்னா, கீப் சம்திங் தட் இஸ் மனி ஃபார் எ டைம் வென் இட் இஸ் நீடட். ஏதோ ஒன்று தேவைப்படும் போது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து வைப்போம்ல. பர்டிகுலராக சொல்லணுன்னா நம்ம மணியை கூட சொல்லலாம். ஸோ அந்த டைமில் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். சேவ் இட் ஃபார் எ ரெய்னி டே அப்படின்னு சொல்லலாம். அடுத்த இடியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேக் எ ரெயின் செக். டேக் எ ரெயின் செக் அப்படின்னா, இப்போ பண்ண முடியல ஆனால் நம்ம ஃப்யூச்சரில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை நம்ம தள்ளி வைப்போம்ல. ஸோ தட் இஸ் டேக் எ ரெயின் செக். ரொம்ப பொலைட் வேவாக சொல்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பி ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ரொம்ப ஹெவியாக ரெயின் வரதை நம்ம இடியமில் எப்படி சொல்லலாம்னா, இட்ஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்னென்ன ரெயின் ரிலேட்டடான இடியம்ஸ் கொஞ்சம் பார்த்துருக்கோம், 2 ஃப்ரேசல் வேர்ப்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் உங்களோட கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அது எஃபெக்டிவாக இருக்கும். Mostly please use it in your conversation, and thank you so much, and we will see you on next video. Thank you guys. கடைசியாக என்னாச்சுன்னா, எங்களோட துணியெல்லாம் இப்படி காயிற மாதிரி ஆயிடுச்சு. பாய்.